கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பெருஞ்சீரகம் வெந்தயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதக்கிடும். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி மசிக்கிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ண காயை சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்துருக்கேன். கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இதுக்கெல்லாம் மாங்காய் சேர்த்தாவே அது தனி டேஸ்ட்டு தான். சேர்த்து நல்லா வதக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வேகட்டும். போட்ட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்தாச்சு. கருவாடு சேர்த்து அப்படியே நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்படியே போட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டு வதக்கும் போது கருவாட்டு குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூனும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். போதும். போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிடலாம். நம்ம புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கலகலன்னு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம்.